ஹலோ மை டியர் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. மை டியர் வியூவர்ஸ், நம்ம கவர்மெண்ட் இப்போ திடீர்னு நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் இனிமேல் பொது வெளியில் வந்தால் சத்தமாக பேசவோ சிரிக்கவோ கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா அவங்கள பிடிச்சி நாங்கள் ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நமக்கெல்லாம் என்ன தோணும்? அட யாரா அவன் அப்படின்னு தானே தோணும். பட் லிட்ரலாக இந்த விஷயம் இப்போ ஆப்கானிஸ்தானில் நடந்துட்டு இருக்கு மை டியர் வியூவர்ஸ். ஆப்கானிஸ்தானில் இனிமேல் பெண்கள் பொது வெளியில் சத்தமாக பேசவோ சிரிக்கவோ கூடாது. அந்த மாதிரி அவங்க சத்தமாக பேசவோ சிரிக்கவோ செஞ்சால் அவங்கள பிடிச்சி 3 மாதத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் ஜெயிலில் போட்டுருவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானில் இன்னும் கிரேசியான சட்டங்கள், பெண்களுக்கு எதிரான சட்டங்கள் அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ இன்னைக்குரிய வீடியோவும் அதுதான் மை டியர் வியூவர்ஸ். ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய சில கிரேசியான லாஸ் என்னென்ன அப்படின்றது தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான சட்டங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடுவோம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த சட்டங்கள் எல்லாம் தாலிபன்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிரான சட்டங்கள் கிடையாது, பெண்களுக்கு சரியான சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாலிபன்கள் நம்புறாங்க. பிகாஸ் இந்த மாதிரியான சட்டங்கள் தான் பெண்களை ஒழுக்கமாகவும் அவங்கள தப்பு பண்ணாமையும் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாலிபன்கள் நம்புறாங்க. ஸோ அதன்படி ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான சட்டங்கள்ல முதல் சட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பெண்கள் 10 வயசுக்கு மேல பள்ளிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கு மை டியர் வியூவர்ஸ். எஸ் மை டியர் வியூவர்ஸ், ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கு 10 வயசுக்கு மேலே கல்வி கற்க தடை விதிக்கப்பட்டிருக்கு. அவங்க யூனிவர்சிட்டியை எட்டி கூட பார்க்க முடியாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பெண்களுக்கு பார்க்கு, ஜிம்மு, பியூட்டி பார்லர் இந்த மாதிரியான இடங்களுக்கு போக முற்றிலும் தடை விதிக்கப்பட்டிருக்கு மை டியர் வியூவர்ஸ். இதெல்லாம் நம்ம ஊரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டே இருக்காது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பெண்களோட ட்ரெஸ் கோட், அவங்க என்ன மாதிரியான ட்ரெஸ் போடணும் அப்படின்றதையும் தாலிபன்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. பெண்கள் மெல்லிசான ஆடைகளையோ இல்லை ரொம்பவே டைட்டான ஆடைகளையோ இல்லை ரொம்ப குட்டையான ஆடைகளையோ அணிய தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த தடைகளுக்கெல்லாம் உட்பட்டு அவங்க ஆடை அணிகிறாங்க அப்படின்னா கூட அந்த ஆடையும் அவங்களோட உடம்ப முழுசா மூடன மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் அந்த 4வது சட்டம். பெண்கள் அணியக்கூடிய ஆடைகள் அவங்களோட உடலை முழுசும் கவர் பண்ண மாதிரி இருக்கணும். நாட் ஈவன் அவங்களோட டோஸ் கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களோட கண்களும் தெரியக்கூடாது. மொத்தமாக அந்த ட்ரெஸ்ஸை ரோட்டில் போட்டு போனாங்கன்னா இமேஜின் பண்ணி பாருங்க மை டியர் வியூவர்ஸ், எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஒரு கிளாத் மட்டும் நடந்து வர மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் என்னடா இதெல்லாம் இந்த மாதிரிலாம் போட்டு போனால் பேய் நடந்து வர மாதிரி தான் இருக்கும் மை டியர் வியூவர்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் பெண்கள் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் 5வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பெண்கள் பொது வெளியில் வராங்க அப்படின்னா, வெளியில் எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா அவங்களோட அப்பா இல்லாட்டி அவங்களோட ஹஸ்பண்ட் இல்லாட்டி அவங்களோட பிரதர், அதாவது கூட பிறந்த பிரதர்ஸ், இவங்களை தவிர்த்து வேற எந்த ஆண் கூடயும் பொது வெளியில் போகக்கூடாது. அப்படி போனாங்கன்னா அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த பெண்ணை மட்டும் இல்லாமல் அவங்க கூட வந்தவங்களையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. 6வது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இதுதான் ரொம்பவே அல்டிமேட்டான ஒரு விஷயம். அப்படி பொது வெளியில் வரக்கூடிய பெண்கள் மற்றவங்களுக்கு கேட்குற விதமாக சத்தமாக பேசவோ சத்தமாக சிரிக்கவோ கூட கூடாது. ஸோ அந்த மாதிரி அவங்க சத்தமாக சிரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சி 3 மாதத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை விட இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அவங்களோட வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னா கூட வீட்டுக்கு வெளியே அவங்களோட சத்தம் அப்படின்றது கேட்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே கூட அவங்க சத்தமாக பேசவோ இல்லை சத்தமாக பாடவோ இல்லை சத்தமாக படிக்கவோ கூட கூடாது. மொத்தத்தில் பெண்களோட சத்தம் அப்படின்றது ஆப்கானிஸ்தானில் கேட்கவே கூடாது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தாலிபன்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய குரல் கூட அவ்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்ரான்னா அரேபிய மொழியில் மறைக்கப்பட வேண்டிய பாகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தாலிபன்ஸை பொறுத்த வரைக்கும் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே மறைக்கப்பட வேண்டியவை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போது பெண்களோட குரலும் அந்த அவ்ரா லிஸ்ட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்றதுனால பெண்களோட குரல் கூட பொது வெளியில் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாலிபன்கள் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதுதான் இல்லை மை டியர் வியூவர்ஸ். ஆண்களுக்கான சட்டங்களும் போட்டு வச்சிருக்காங்க. அதன்படி ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கான சட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆண்கள் பொது வெளியில் இருக்கும்போது பெண்களை பார்க்கவோ அவங்களோட உடல் பாகங்களை பார்க்கவோ கூடாது. ஸோ பார்க்கறதுனா இங்கே தப்பாக பார்க்கறதெல்லாம் கிடையாது மை டியர் வியூவர்ஸ். பார்க்கக்கூட கூடாது. அவங்க வீட்டு பெண்களை தவிர்த்து வேறு யாரையுமே அவங்க பார்க்கவே கூடாது. அண்ட் 2வது ஆண்களுக்கான சட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்க க்ளீன் ஷேவ் பண்ணவோ இல்லை ட்ரிம் பண்ணவோ கூடாது. தாடி எவ்வளோ வேணாலும் வளரட்டும், அதை ஷேப் பண்ணி விட்டுக்கலாமே தவிர அவங்க ட்ரிம் பண்ணவோ ஷேவ் பண்ணவோ கூடாது. அது
ஷரியா சட்டங்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு தாலிபன்கள் நம்புறாங்க. ஷரியா சட்டம் அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கான சட்டங்கள் அப்படின்றது தான் தமிழ் அர்த்தம். ஸோ அந்த சட்டங்களுக்கு எதிரானது அவங்க ஷேவ் பண்ணுறது ட்ரிம் பண்ணுறதும் அப்படின்றதுனால ஆண்களுக்கு ஷேவ் பண்ணவோ ட்ரிம் பண்ணவோ ஆப்கானிஸ்தானில் தடை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மூணாவது சட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆண்களுக்கும் அங்கே ட்ரெஸ் கோடு அப்படின்றது இருக்குது. பொதுவெளியில் ஆண்கள் வரும்போது அவங்களோட ட்ரெஸ் அப்படின்றது அவங்களோட முட்டியை மறைக்கிற அளவுக்கு இருக்கணும். அதாவது அவங்க போடக்கூடிய மேலாடை அப்படின்றது அவங்களோட முட்டிக்கு கீழே வரைக்கும் வர மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ஆண்களுக்கான ட்ரெஸ் கோடு. மைடியர்ஸ், இது வரைக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான சட்டங்களை தனித்தனியாக பார்த்தோம். இப்போ பொதுவான சட்டங்கள் அப்படின்றது இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுவான சட்டங்கள், ரொம்பவே கிரேசியான சட்டங்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். முதல் சட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒருவேளை நீங்கள் காரில் போகிறீங்க அப்படின்னா ஆணும் பெண்ணும் காரில் பக்கத்தில் உட்காந்து ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் தோ நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா கூட காரில் நீங்கள் 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து ட்ராவல் பண்ணக்கூடாது. அப்படி போனீங்கன்னா உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. ரெண்டாவது சட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது மை டியர்ஸ். ஃபோட்டோன்னா உங்களை மட்டும் கிடையாது, உங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ், உயிருள்ள எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. இன்னொன்று, உயிருள்ள எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீங்கள் வீடியோவாகவும் கன்சியூம் பண்ணக்கூடாது. ஒருவேளை அது அரசாங்கத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் இதுக்கு நேர்மாறாக அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆப்கானிஸ்தான் அரசியல்வாதிங்க இருப்பாங்க இல்லையா, ஹையர் அஃபிஷியல்ஸ். ஸோ அவங்கெல்லாம் விதவிதமாக ஃபோட்டோ கொடுப்பாங்க, நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு விதிகள் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. மூணாவது கிரேசியான சட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சிலைகள், அதாவது ஸ்டாச்சூஸை நீங்கள் வாங்கவோ செல் பண்ணவோ கூடாது. நாலாவது கிரேசியான சட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பாடல்கள் பாடக்கூடிய ரேடியோஸ், டேப் ரெக்கார்டர்ஸ், இந்த மாதிரியான பொருட்களையும் சீஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு முழுக்க அதிகாரம் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அஞ்சாவது கிரேசியான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒருவேளை நீங்கள் பிரார்த்தனைக்கு, அதாவது தொழுகைக்கு லேட்டாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கடுமையான தண்டனை அப்படின்றது வழங்கப்படும். ஸோ இதெல்லாம் தான் மை டியர் வியூவர்ஸ் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய கிரேசியான சட்டங்கள். என்னதான் கவர்மெண்ட் இந்த மாதிரி கிரேசியான சட்டங்கள் போட்டாலே அவங்க என்ன எப்போ பாரு பார்த்துட்டே இருக்க போகிறாங்க, ஈஸியாக மற்றவங்களாம் செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை மை டியர் வியூவர்ஸ். ஆப்கானிஸ்தானில் தாலிபன்கள் இதுக்கும் ஒரு செக் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இதுதான் மை டியர் வியூவர்ஸ் ஆப்கானிஸ்தானில் தாலிபன்கள் போட்டு இருக்கக்கூடிய கிரேசியான சட்டங்கள். ஸோ இந்த மாதிரியான சட்டங்களை என்னதான் கவர்மெண்ட் போட்டாலே அவங்க என்ன எப்போ பாரு பார்த்துட்டேவா இருக்க போகிறாங்க, ஈஸியாக மக்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்ய தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் இதுக்கும் தாலிபன்கள் ஒரு செக் வச்சிருக்காங்க மை டியர் வியூவர்ஸ். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஒழுக்க நெறிமுறைகளை மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாக்கிறதுக்காகவே மொஹட்டா சபீன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒழுக்கமுறை காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு தனி காவல் படையவே அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இவங்களோட ஒரே ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த சட்டங்களை எல்லாம் மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணி ஃபாலோ பண்ணாதவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது தான் இவங்களோட ஒரே ஒரு வேலை. அண்ட் மற்ற எந்த அரசாங்கத்துறையை விட இவங்களுக்கு அதிகமான பவர் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் மறந்துடாதீங்க மாதிரியே. ஏன் இவங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தப்பு நடக்காமையும் மக்கள் ஒழுக்கமாகவும் இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாலிபன்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க 21ஆம் நூற்றாண்டில் தான் வாழ்றாங்களா இல்லை 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்றதே தெரியல. ஸோ மைடியர்ஸ், இதுதான் இன்னைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய கிரேசியான சட்டங்கள் அண்ட் இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாம் நம்ம ஊருக்கு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நாளைக்கு மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பை.